சமீபத்திய வருடங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய தலைப்பு என்பது ஆண்டர்பிரினர்ஷிப், மார்க்கெட்டிங், சேல்ஸ் மெக்கானிசம், ஹவு டு டீல் வித் பிஸ்னஸ், ஹவு டு டீல் வித் ஸ்ட்ரெஸ், ஹவு டு ஹேண்டில் எக்கனாமிக் பிலாசபிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அடிப்படையில் சில 5-6 முக்கியமான காரணிகள் அவசியமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலையை உருவாக்குதல் என்பது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரியான வேலைகளை உருவாக்குதல் என்பதுதான் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். அப்படிங்கிறப்ப சில 4-5 முக்கியமான விஷயங்களை அவசியமானதாக கருத வேண்டியிருக்கு. அதில் முதல் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்மை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் தான் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதுனா சூழலுக்கு ஏற்றாற்போல் அப்படின்னு. ஏன் இப்போ அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கேட்டால், முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை தொடங்கினாங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நகைக்கடை வச்சாருன்னா நகைக்கடையை பெருசு பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். 25 வருஷம் நகைக்கடை வச்சுருப்பாங்க. சின்னதாக ஒரு ரைஸ் மில் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் தான் ஓடும். ரைஸ் மில்லோட சைஸை பெருசு பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்துல ஒரு கல்ல மில்லு, ஆயில் மில்லு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கல்ல மில்லோ ஆயில் மில்லோ அப்படி பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக காலத்தில் கரைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இங்கே இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு சில கருவிகளே தெரிய வாய்ப்பில்லை. எவ்வளோ பேருக்கு பேஜர்னு ஒரு கருவி இருந்தது தெரியும்? உங்கள் சீனியர்ஸ் யார்ட்டையா கேட்டிங்கன்னா தெரியும். பாருங்க, கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறாங்க. இன்னைக்கு செல்போன் எவ்வளவு பிரபலமோ அதை விட பிரபலமாக இருந்த ஒரு கருவியினுடைய பேர் பேஜர். நாங்களாம் அதை இடுப்பில் மாட்டிட்டு சுற்றிட்டு இருப்போம். கேர்ள்ஸ்லாம் பார்க்கணும், அதை வச்சு தான் ஸ்டைலாக அர்த்தம். அதுலேருந்து இங்கே நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லணும் மெசேஜ், அவன் டைப் பண்ணுவான், அந்த மெசேஜ் அங்கே போகும். அப்புறம் அவங்க அங்கேயே நமக்கு டைப் பண்ணுவாங்க, நமக்கு வரும். டக்குன்னு நான் இங்கே கேட்கறதுல இந்த முக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம், அந்த பேஜர் அமைக்கி பார்க்குறது. ஆனால் செல்ஃபோன் ஒன்று வந்த பிறகு பேஜருங்கிற கருவியே இல்லாமல் போயிடுச்சு. பிளாக்பெரின்னு ஒரு பெரிய ஃபோன் நிறுவனம், ஆப்பிள் உள்ள வந்தப்போ they said that ஆப்பிள் இஸ் அ டாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பிளுங்கிறது ஒரு விளையாட்டு பொருள், ஏதோ வயசு பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருப்பானுங்க. ஆனால் பிளாக்பெரிங்கிறது ஒரு அஃபிஷியல் ஃபோன் அப்படின்னாங்க. அவங்க அடாப்டபிலிட்டிக்குள்ளே வரலை, ரொம்ப ரிஜிடாக இருந்தாங்க. தான் செய்து கொண்டிருப்பது சரியான விஷயம், மாற்றத்திற்கு உட்பட்டு தான் நிற்கக்கூடிய தொழில் என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவர்களுக்கு இல்லாதனால பிளாக்பெரி செட் ஆப்பிள் இஸ் அ டாய். ஃபைனலி ஆப்பிள் உள்ள வந்தான், பூந்தா, அடிச்சா, எல்லாத்தையும் ஒரு ஆஃபீஸே உலகத்தையே அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டான். பிளாக்பெரி இஸ் நோ மோர். அடாப்டபிலிட்டி இஸ் த கீ அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்கள் எந்த தொழிலை தொடங்கினாலும் விரைவாக ஒரு தொழில்நுட்பம் உள்ளே வந்து அதை இல்லாததாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பாப்புலராக பார்க்குற ஓடிடியோட பேர் நெட்ஃப்ளிக்ஸ். எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துறீங்க தானே? இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் என்பது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்குது. 15 வருஷத்துக்கு நான் வெளிநாடுகளுக்கு போகிறப்ப நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம் அப்படிமா, என்னடா அது நெட்ஃப்ளிக்ஸுங்கிறானோ அப்படின்ட்டு டடன் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். நான் நினச்சேன் நான் பார்த்த சீரியலுக்கு மட்டும் தான் அந்த சவுண்டு வருது அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் அந்த என்னன்னு போட்ட உடனே அந்த சவுண்டு வரும் அப்படின்னு. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 1997 இவங்க பிஸ்னஸ்குள்ளே வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, டிவிடி ரெண்டல் கொடுக்குறதா அவங்க வேலை. முன்னால் இங்கே இருந்து ஞாபகம் இருக்கா, நம்மளாம் வாடகை புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிற மாதிரி டிவிடி ரெண்டல் கொடுப்பாங்க. இவங்களும் டிவிடி ரெண்டல் கம்பெனி தான் இது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய மல்டி பில்லியன் கம்பெனியாக இருக்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் சில விஷயத்தை அடாப்ட் பண்ணிச்சு. ஆரம்ப காலத்தில் அவங்க டிவிடி விற்றாங்க, வாடகை கொடுத்துருந்தாங்க. அப்போ பெரிய ஒரு பிளேயர் இருந்தாங்க, பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு காம்படிட்டர். அந்த காம்படிட்டருக்கு முன்னால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ் கஷ்டம். இங்கேருந்து ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும், ஒருத்தர் மெயில் அனுப்புவார், அவருக்கு அனுப்பணும், அவர் டிவிடியை திரும்ப சரியாக கொடுக்க மாட்டார், அதுக்கு லேட் ஃபீ வாங்கணும், இந்த டேட்டுக்குள்ளே இதை பண்ணணுங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு. அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அப்போ தான் அவங்க கரெக்டாக அடுத்த ஐடியா ஒன்று பிடிச்சாங்க. நான் ஏன் இது பண்ணணும், இதுக்கு பதிலாக ஒரு மாடலை கண்டுபிடிச்ச மாடல் பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இன்னைக்கும் நாமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சு சொல்லிட்டு இருக்கமே. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை கண்டுபிடிச்சது அவன் தான். சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணா, நீ எத்தனை டிவிடி வேணாலும் எடுத்துக்க, லேட் ஃபீலாம் தர வேண்டாம், நீ எவ்வளோ வேணாலும் கன்சியூம் பண்ணிக்க, ஆனால் மாதம் எனக்கு ஒரு பணம் கொடுத்துரு அப்படின்னா. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெவன்யூவை கொண்டு வர முடிஞ்சது நெட்ஃப்ளிக்ஸால். அவர்கள் நிலைத்தின்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ மாடல் பண்ணாங்க. எல்லாரும் போல நானுமே கொண்டு போயிட்டு வாடகைக்கே கொடுத்துட்டு இருக்கேன், லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன், அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் போயிருக்க முடியாது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் ஆனாங்கன்னா மாதாந்திர பணம் கட்டுவாங்க, இவங்களுக்கு ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்டாண்டர்டான ரெவன்யூ கம்பெனிக்கு வந்துருச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்த அடாப்டபிலிட்டி, டெக்னாலஜி உள்ளே வந்தவொடனே அதே இடத்துல தங்கிடாம ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற ஐடியா பண்ணாங்க. நான் என்னத்துக்கு நடுவில் கம்யூட்டேஷனை வைக்கணும், நீ எதுக்கு டிவிடியை வந்து எடுக்கணும், உன் கம்ப்யூட்டர்லேயே நான் படம் காட்டுறேன்டான்னு டிவிலாம் இருந்தப்ப இன்டர்நெட்டுங்கிற ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங் கான்செப்டுக்குள்ளே உள்ளே போனதுனால தான் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் பிளாட்ஃபார்மாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறது. நெட்ஃப்ளிக்ஸு டிவிடி விற்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், ஒரு காலகட்டத்தில் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அடுத்த ப்ராடக்ட் வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டேப் ரிகார்டர்லேருந்து சிடி வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் பிடிச்சிச்சு.
டேப் ரெக்கார்டர்லேருந்து சிடி வர்றதுக்கு. ஆனால் சிடிலேருந்து டிவிடி டபக்குன்னு வந்துச்சு, டிவிடிலேருந்து ப்ளூரே, அதுக்கடுத்து டபக்குன்னு குயிக்காக வந்துச்சு. இப்போ சிடியே கிடையாது, பென்ட்ரைவ்னா ஃப்ளாப்பி நெட்டில் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சின்னதாக ஒரு படம் வந்துட்டு போகிற மாதிரி ஃப்ளாப்பின்னு ஒன்று இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், ஃப்ளாப்பி டிஸ்க் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட நடுவில் வந்துச்சு. அடுத்து பென்ட்ரைவ் நானுங்க. இப்போ ஒரு ஃபோனில் 1 TB இருக்குது. இந்த ஃபோன் வந்து 1 TB. ஒரு காலகட்டத்தில் 10 கம்ப்யூட்டரில் இருந்துச்சு. 10 கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. 1 TB. ஒரு ஃபோனை அழிக்க, ஒரு ஃபோட்டோவே அழிக்க வேணாம், ஒரு டேட்டாவே அழிக்க வேணாம், 1 TB. ஃபோன் வேணுமா 2 TB வேணால் சேர்த்துக்க அப்படிங்கிறான். டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை காலாவதியாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அடாப்டபிலிட்டி இன் போத் த சைட். ஒன்று தொழில் அடாப்டபிலிட்டி, ரெண்டாவது மனதளவில் அடாப்டபிலிட்டி. இது ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் முக்கியம். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நம்ம பேசும்போது பெரும்பாலும் உழைப்பை பற்றி பேசுகிறோம். கடினமாக உழைக்கணும், நல்ல ஐடியாஸை செய்யணும், டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும், இது எல்லாமே தேவைப்படுது. ஆனால் கான்டெம்பரரி செட்டப்பில் ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்பது அடாப்டபிலிட்டி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். செகண்ட் ஒன், அடிக்கடி குமரவேல் என்கிட்ட சொல்லுவார், எனிதிங் which can incorporated with technology will grow அப்படிம்பார். நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையோடும் சரியான தொழில்நுட்பத்தை இணைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்கேலபிலிட்டி பெருசாக போயிடும். அமெரிக்காவுடைய பிஸ்னஸ் மாடல் ஒன்று தெரியும். நான் யூஎஸ் போயிருந்தப்போ மேன்ஹாட்டனில் தங்கியிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய பிஸ்னஸ் டிசைனரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்டாக சொன்னதுனால அவர் ஒத்துக்கிட்டார். அவர் பியூட்டிஃபுல்லாக என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், there is something called American model which no one knows அப்படின்னார். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்கா பெருசாக ஒன்றுமே செய்யாது, அந்த தேசத்துடைய அடையாளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டார். மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதிகமான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு, நல்ல தண்ணீர் வளம் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது, ஆள் கிடையாது. இப்போ கூட அமெரிக்காவுடைய மக்கள் தொகை என்னன்னு தெரியுமா? 33 கோடி தான், நம்ம 140 கோடி. நம்மை விட 3.5 மடங்கு பெரிய நிலப்பரப்பு வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மக்கள் தொகை நம்ம விட 3.5 மடங்கு கம்மி. அப்போ ஆட்கள் குறைவாக இருக்கக்கூடிய தேசமாக இது இருக்கிறது. அப்போ முதல் வேலை பார்த்தா நம்ம நினைக்கிறோம் ஐடிலாம் வந்த பிறகு தான் அமெரிக்கா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு. கிடையாது. அமெரிக்கா 1900 அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட்டனு, காஜா கட்டுறது, காலர் வைக்கிறது, சட்டை, பேண்ட்டு, ஷூ, டாய்லெட் பேப்பரு, இதெல்லாம் எங்கே மனித வளம் இருக்கிறதோ அந்த நாடுகள்கிட்ட வாங்கிக்க. அப்போ நாம் என்ன பண்ணோம், எதுலலாம் 100 மடங்கு லாபம் வருதோ அதை மட்டும் பண்ணுறான் அப்படின்னா ட்ரெயின் விட்டான். 1899 360 அடிக்கு கீழே மேன்ஹாட்டனில் ட்ரெயின் விட்டான். ஏன் ட்ரெயின் விட்டான் அப்படின்னா லாபம் அதிகம். எனிதிங் which can incorporate right technology will grow. விஷயம் அதுதான். நீங்கள் ஒரு ரயில் பெட்டியுடைய விலை 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு செஞ்சப்போ அவ்வளோ வந்திருக்கலாம். ஒரு ரயில் பெட்டியுடைய விலை 1 லட்சம் ரூபாய், 10 ரயில் பெட்டியுடைய விலை 10 லட்சம் ரூபாய். ஆனால் அதுக்கு முன்னால் இன்ஜின்கிற ஒரு டெக்னாலஜியை மாற்றி நீங்கள் ஓட விட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு ரயில் பெட்டியும் 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடும் இல்லையா? ரைட் இன்கார்பரேஷன் வித் த டெக்னாலஜி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது டெக்னிக்கல் வேர்ல்ட். எஸ்பெஷலி 2000க்கு பிறகு பிறந்தவங்க தான் நிறைய பேர் இங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற மாதிரி பார்ன் வித் டெக்னாலஜியோடு பிறந்தவர்கள் நீங்கள் சரியாக டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு. எக்ஸைட்மெண்ட் டெக்னாலஜி கிடையாது, எதெல்லாம் ஃபன்னாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அது இல்லை. எந்த டெக்னாலஜி மிகச்சரியாக இருக்குமோ அந்த டெக்னாலஜி உங்கள் தொழிலோடு பொறுத்துங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறதாக இருந்தாலும் சரிதான். இன்றைக்கி எக்கச்சக்கமான தொழில் இருக்குது இல்லையா? ஆன்லைன் வழியாக செய்யக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்களை தொடங்கி ஃபிசிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் அது வெறும் ப்ராடக்டாக இருக்க வரைக்கும் அதோட காஸ்ட் வேறு. அதில் நீங்கள் ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட காஸ்ட் வேறு. எதாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு டெக்னாலஜி இருக்கணும், முன்னாலேயோ பின்னாலேயோ. இது ரெண்டில் ரொம்ப கவனமாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக த பிஸ்னஸ் லெவல் வில் க்ரோ. இதெல்லாம் கான்டெம்பரரி பிஸ்னஸ் ஐடியாஸ். ஜென்ரலாக ஆண்டர்பிரினர்ஷிப்னா பழசு, அந்த கதை வேற. நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இப்போ நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது யார்கிட்ட விற்கலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஒரு பேப்பர் வேல்யூவில் வேல்யூவை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். உலகத்துடைய பெரிய நிறுவனங்களே அதுதான் செய்யுது. இதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் ஆன்லைன் வழியாக பொருட்களை உங்களை விற்கக்கூடிய நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது லாஸில் இருக்குது. ஆனால் கம்பெனியுடைய வேல்யூ 10,000 பில்லியனை தாண்டிக்கிட்டே இருக்குது. பணத்தை முரட்டத்தனமாக இறச்சிக்கிட்டு கம்பெனியுடைய வேல்யூவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். There are two kind of companies working today. One, the companies working for profit, the companies working for value. தன்னுடைய வேல்யூவை ஏற்றி 20 வருஷம் 100 50 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய வேல்யூ எங்கேயோ போயிடும். ஏடா இப்படி உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் மாறிட்டு இருக்கு. மூணாவது, வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் உட்காந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலை. உங்கள் காம்படிட்டர் அமெரிக்காவில் உட்காந்துருக்கிறான், உங்கள் காம்படிட்டர் ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருக்கான். அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள் ஸ்பேஸ் கிராஃப்டில் கொண்டு போயிட்டு எலன் மஸ்க் செவ்வாய் கிரகத்தில் விட்டார்னா அங்கே ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு உட்காந்துருப்பாங்க. வேர்ல்ட் பிகம்ஸ் அ குளோபல் வில்லேஜ். அப்போ திங்க் பண்ணுறது யூனிவர்சலாக திங்க் பண்ணுறதுக்கு பழகணும். இங்கே இருக்கக்கூடிய சுமாரான சின்ன சின்ன வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உலகமே மார்க்கெட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஸ்னஸ் குறித்த சிந்தனைகள் பெரிதாக மாறும். அகைன் மறுபடியும் நான் சொல்றது, சமீப காலத்தினுடைய கான்டெம்பரரி பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஸ்கெப்டிக்கலாக திங்க் பண்ணப்போ டெக்னாலஜியை சரியாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சமீபத்திய உதாரணம் என்பது எலான் மஸ்க் சொல்லலாம். எல்லாரும் காரை எப்படி இன்னும் கன்சம்ஷன் கரெக்டாக இருக்க மாதிரி பார்க்கலாம், 24 கிலோமீட்டருக்கு போகலாம், 26 கிலோமீட்டருக்கு பண்ணலாங்கிறப்போ அவர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ங்கிற ஐடியாவுக்கு போகிறார், எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு போகிறார். அப்போ ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. அதை விட பாப்புலர் அவர் வந்து கார் கம்பெனிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு இன்ஜினியர், பேபாலில் ஒர்க் பண்ணார்.
அதுலேருந்து அவர் மூவ் ஆகிறார். when everybody is skeptical, ஒரு டெக்னாலஜி, அதாவது வளரும் டெக்னாலஜி அல்ல, அடுத்த கட்டத்தில் வளரப்போகிற ஒரு டெக்னாலஜியை கையில் எடுக்கிறார். எடுத்து ஈவியில பண்ணி வேர்ல்டு முழுக்க மார்க்கெட்டை பண்ணி அரசாங்கங்களோடு டைப் பண்றார். அதுக்கு என்னென்ன பிராண்ட் மேடெல்லாம் பண்றாரு பாருங்க. இது என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணும், நீ மானிய விலைக்கு உன் மக்களுக்கு கூட காசை எனக்கிட்ட கொடுன்னு கவர்மெண்ட் கிட்ட வித்து தள்ளிட்டான் காரை. நம்மகிட்ட கார் விற்கல, கவர்மெண்டோட டீல் போட்டான். எங்க போச்சு பாருங்க கம்பெனியோட காசு. அடுத்த கட்டம், ஆஹா எலக்ட்ரிக்கல் கார்ஸுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது, என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுது, ஆயிலுடைய அளவு ரிசோர்ஸ் உலகத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நாமெல்லாம் செய்யணும்னு நம்மெல்லாம் முழிச்சோம்ல. உலகத்தில் இருக்க எல்லா கார் கம்பெனியும் முழிக்கிறப்ப எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்க, நான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படுத்துறது. அன்னை காலகட்டத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தினா நீங்க டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துங்க அர்த்தம். இன்னைக்கு அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா தான் சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனரா இருக்க முடியும். ஏஐ இருக்கலாம், ஏஜிஏ இருக்கலாம், அல்லது அடுத்து வரப்போகிற இன்னும் பிற டெக்னாலஜிஸ் இருக்கலாம். இன்னும் மறுபடியும் எக்ஸல் சீட் எனக்கு பண்ண தெரியும், அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அது வழியாக நாங்கள் டிஜிட்டலாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம், பேமெண்ட் கேட்வேஸ் பற்றி எங்களுக்கு ஐடியா இருக்கணும், அதெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு, ஆட்டம் காலி போலாம். அடுத்து வரப்போகிற டெக்னாலஜியில் யார் பயனீர் பண்ண போறீங்களோ அவங்க தான் அதில் மாஸ்டராக மாற முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூசிங் ரைட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, எலன் மஸ்க். எல்லாரும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்த போது சந்தேகத்தோடு இருந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள புகுந்து கரெக்டாக ஃபோர்ஸி பண்ணி அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணி அதுக்கான மார்க்கெட்டிங் மாடல் அரசாங்கங்களோடு பயன்படுத்தி அதற்கு ஒரு சோஷியல் என்விரான்மெண்டல் வேல்யூவை ஆட் பண்ணி இன்னைக்கு நீங்கள்லாம் ஈவி கார் போட ஆரம்பிச்சோடனே நான் போடலடா காரு, அதில் புது டிசைன் போடுறான், ட்ரக்கு போடுறான், ட்ரக்கை போட்டுட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க யாருக்குமே தெரியல. 4C is much more important to grow. There are two kind of people, those who are doing business, those who grow in business. பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் வளர்றதுங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. வளர்ச்சியை நோக்கி நடக்கிற பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் சொன்னேன் அமெரிக்கன் மாடல். இந்த அமெரிக்கன் ரைட்டர்ஸ்லாம் எழுதும்போதெல்லாம் பாருங்க 100% லாபம் இல்லாத தொழிலை பண்ணாத அப்படிவாங்க. நாம என்ன சொல்லிட்டு இருப்போம், கடினமாக உழைத்து போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் வாங்கினான். எவனா ஒருத்தர் நம்ம கஷ்டப்படுறான்னு சொல்றது நமக்கு ஒரு சந்தோஷம். அவர் ஒரு கடினமான உழைப்பால் என்று சொல்லுவது சந்தோஷம். உழைப்பு என்பது அடிப்படை, யார் இல்லைன்னு சொல்ல. புத்திசாலித்தனமும் அறிவும் நியாயமும் தான் ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது. உழைப்பு என்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால நீங்க சஸ்டைனபிளா இருக்கணுங்கிறத விட ரொம்ப முக்கியம் மாடர்னா இருக்கணும், அடாப்டபிலிட்டியோட இருக்கணும், அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அடுத்தது, எந்த பிசினஸ் பண்ணா லாபம் வரும்? இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட. எந்த பிசினஸ் பண்ணா லாபம் வரும்? காஃபி கடை வந்தா காஃபி கடையா வரும், காஃபி கடை வந்தா காஃபி கடையா வரும், ஹோட்டல்ஸ் வந்துச்சுன்னா ஹோட்டல்ஸா வரும். ஆன்லைன் பிசினஸ்ல கூட கவனிச்சு பாத்தீங்கன்னா, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பிசினஸ் மாதிரி பெண்கள் துணி வாங்கி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள போனீங்கன்னா 1008 துணி வாங்கி வியாபாரம் பண்ற கடைகள் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி பிசினஸாவே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் நினைக்கிறோம். அந்த மாடல் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் விற்கிறதுக்கு இப்ப பொருளே இல்லைன்னு சொல்லலாம். யார்கிட்ட இன்னைக்கு இந்த பொருளை வித்துற முடியுமா யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எல்லா மார்க்கெட்டுமே சாச்சுரேட்டட் தான். எல்லா மார்க்கெட்டுமே சாச்சுரேட்டட் தான். ஒரு காலத்துல நான்லாம் மீடியாவுக்கு வந்த புதுசுல ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் ஸ்பா இருக்கும். இன்னைக்கு சந்து முனையிலாம் கடை வச்சிருக்காரு அவர். சரி இந்த நேச்சுரல்ஸ்ல கூட்டமா இருக்குன்னு இங்கிட்டு போனோம்னா அங்கிட்டு ஒன்று இருக்குது. சரி என்னடா இவங்களுக்கு போட்டியா இவங்களே இருக்காங்கன்னா நடுவில் இன்னொரு போட்டி வந்துருமா. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், அது என்னங்க நீங்களே பக்கத்தில் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆமா இல்லாட்டி இன்னொருத்த கடை வச்சிருவாங்க. அதுக்கு போல இன்னொருத்த கடை வச்சிருவான். ஏன்னா அங்கே மார்க்கெட்டுக்கு போய் தானே இன்னொருத்தங்க வர்றான். அப்போ இன்னொருவர் வந்து அங்கே கடை வைப்பதற்கு முன்னதாக என் கடையை நான் வைக்கிறேன், எனக்கு போட்டியை நான் என்ன நிறுத்துறேன், நான் 2 பேரும் அடிச்சுக்கிறேன், எனக்குள்ளே பண்ணிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் அது எங்கே இருந்துச்சு, ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் இருந்துச்சு, பணக்காரர்கள் மட்டும்தான் போய் பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்பா இருக்கு, நிறைய பிராண்ட்ல ஸ்பா இருக்கு. முன்னால என்ன சொல்லுவாங்க, இந்த வந்து பணக்கார வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அவங்க வந்து அலமாரி முழுக்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க, நகை வச்சிருப்பாங்க, இல்லை சேலைகள் வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்று தான் வச்சிருப்போம். அப்போ ஆஃபீஸுக்கு போகிறவர் தான் ஷூ வச்சிருப்பார், ஒரு செருப்பு வச்சிருப்பார். இன்னைக்கு போய் பார்க்குறேன், என் வீட்டிலலாம் கூட நாங்களாவது மீடியாவில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் தேவையில்ல. ஊரில் போய் பார்த்தோம்னா ஊரில் எல்லாரும் ஆளுக்கு 10 ஷூ வச்சிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு டிவி இருந்துச்சு, ரூமுக்கு ஒரு டிவி இருக்கு, ஒரு ஏசி இருக்கு, குடும்பமே நைட்டு ஏசியை பார்த்து மணிக்கு படுக்கும். இப்போ ரூம் ஏசி இருக்கு, ரைட்டு தானே? எந்த பொருளையாவது விற்க முடியுமா? எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள இருக்கு, ஆனாலும் மார்க்கெட் இருக்கு. எவன்ட்டையும் காசு இல்லைங்கிறான். டி நகர்ல போய் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாள் மயில் அன்னைக்கெல்லாம் கூட்டம் ரோட்ல நிக்குது, அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறாங்க. எப்படி எல்லாமும் இருந்ததோ அதே போல மார்க்கெட்டும் பெருசா இருக்குங்கிற ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கணும். நோ மார்க்கெட் கெட் சேச்சுரேட்டட், மார்க்கெட் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். இந்த உலகத்துடைய பெரிய நிறுவனங்கள் இந்த ஆசையை காட்டி 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 தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். திங்க் பிக் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால நிறைய பொருட்களை கன்சியூம் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக நம்மளை மாற்றி வச்சிருக்காங்க. அதனால நோ மார்க்கெட் கெட் சேச்சுரேட்டட். அதனால இது நல்ல பிசினஸ், இது சக்சஸ்ஃபுல் பிசினஸ், இந்த பிசினஸ் நாம எடுத்து சரியா செஞ்சு போடுவோம். நான் சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பேன், நான் ரஜினிகாந்த் மாதிரி நடிப்பேன். அதுதான் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் இருக்காங்களே, நாம எதுக்கு? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? So instead of understanding the market, instead of understanding which is the successful business, you need to understand first what is your natural fitness. உங்களுடைய இயல்பான திறன் என்ன?
எனக்கு எது இயல்பாகவே வரும், நான் லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ற மேட்ரு எது, எனக்கு பேச வருமா, பாட வருமா, டெக்னாலஜி வருமா, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் வருமா, நிறைய பேர் எனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை நீங்க செஞ்சுப்பீங்க அப்படிம்பாங்க இல்லையா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அவர் எனக்கு அண்ணன் முறை, அதனால நான் சொல்லலாம். இவ்வளவு ஸ்பா வச்சிருக்காருல, சொந்தமா சேவிங்கே பண்ண தெரியாது அவருக்கு சொந்தமா சேவிங் கூட பண்ண தெரியாது, கிழிச்சு விட்டுரும். ஆனா அந்த பிசினஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மெத்தடாலஜி அவருக்கு தெரியும். ஹவு டு டீல் வித் தட் பிசினஸ் ஹி நோஸ். அப்ப இந்த பிசினஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த பிசினஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இதை என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா, இஸ் இட் கனெக்டட் வித் மை நேச்சுரல் ஃபிட்னஸ். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் ஃப்ளோ, சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ், அந்த ஈக்விலிபிரியம், பாட்டில் நெக் தியரி, இந்த அப்பலாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் எதை செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் எதை செய்தால் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். என்னோட இயல்பான திறனோடு ஒத்துப்போகிற ஒரு தொழிலை நீங்கள் கையில் எடுக்கிற போது அது உங்களை எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. இப்ப இவ்வளவு தூரம் சொல்றீங்க கோபிநாத், இதெல்லாத்தையும் வச்சு நீயே ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாமே, அது என் நேச்சுரல் ஃபிட்னஸ் இல்ல. தொழில் எப்படி பண்ணலாம்னு சொல்றதுதான் என் ஃபிட்னஸ், தொழில் பண்றது என் ஃபிட்னஸ் இல்ல. ரைட்டா? இல்லாட்டி எல்லாருக்கும் கொடுக்குற ஐடியாக்கு ஆளுக்கு ஒரு கம்பெனி சந்து நானே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நிறைய பேருக்கு இது உண்டு. ஏன் போல சொல்றீங்க, நீ செய்ய வேண்டியதான மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கணும், அதுக்கு தான் இந்த பதில். You can construct your future on your strength, not on your weakness. You can construct your future on your strength, not on your weakness. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய பலத்தின் மீது தான் கட்டமைக்க முடியுமே ஒழிய பலவீனத்தின் மீது கட்டமைக்க முடியாது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் ஆனால் லாபம் தருகிறது என்பதற்காக நீங்கள் உள்ளே வந்தால் இதில் வெற்றி பெறலாம் முடியாது. அது அவருக்கு பொருந்தக்கூடிய தொழில், அதனால் அவர் வெற்றி பெற்றார். ஜெயிக்கிற தொழில் தோக்குற தொழில் ஒன்று கிடையாது. நீங்கள் எடுக்கிற தொழில் உங்களுடைய இயல்போடு ஒத்து போகும் என்றால் அந்த வெற்றியை உங்களால் உருவாக்க முடியும், அவ்வளவுதான். இப்ப என்ன வேணாலும் பிசினஸ் பண்ண முடியும், மார்க்கெட் இஸ் ஓபன். அப்ப என்னால் இதை சரியாக செய்ய முடியுமா என்பதான் எனக்கு முக்கியமே ஒழிய மாறாக இது ஏற்கனவே வெற்றிகரமான தொழிலாக இருக்கிறது அதனால செய்வோம் அப்படின்னு டோன்ட் டு தட். அப்படி பண்றவங்க தான் பல பேர் ஆரம்பிச்சு மூடுறது. ஹோட்டல் பிசினஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, பூரா பயில மூடுறது. மூணவங்கலாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் வச்சு ஹோட்டல் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறது. இது எதுக்கு போல வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கான்னு பேர் வச்ச கேதியா, எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை தான் நீங்க செய்யணும். சரி தப்புன்னு ஒண்ணு இல்லை, சரியாக்க முடியுமா இல்லையாங்கிறதா இங்க முக்கியம். Can you make it right? That's more important. Which is right? We don't know. யாருக்கும் தெரியாது. எல்லாரும் இந்த பயாலஜி படிச்சா பயாலஜியா படிக்கிறது, இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங்கா படிக்கிறதுங்கிற மாதிரி அம்மா பல்சு அப்பா பல்சு பூரா பேரே கொண்டு விடுவோமா அப்படிங்கிற மாதிரி பூரா பேர் காலியா வரும். Understand your natural fitness instead of understand the market. Don't worry about the market strategies. அந்த diplomatic things நீங்க அப்புறமா போலாம். முதல்ல நீங்க யாருன்னு பாருங்க. Talk to yourself first. What is my natural fitness? எது எனக்கு சரியாக ஒத்துவரும், என்னுடைய இயல்பான அறிவோடு பொருந்தி போகிறது எது, எந்த தொழிலை செய்கிற போது நான் பின்னடைவை சந்திச்சாலும் கூட அதை சேலஞ்சுன்னு நம்பக்கூடிய அளவுக்கு எந்த தொழில் எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும். I'm a good at technology, I'm a good at ground, or I'm a good at core அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுங்க. தட்ஸ் a more important. என்ன பிசினஸ் செய்றீங்கிறது முக்கியம் இல்ல, எந்த பிசினஸ் செஞ்சா என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதா முக்கியம். ரெண்டு மாதிரியாவும் நீங்க பண்ணலாம். ஒருத்தர் மரத்தை வளர்ப்பார், மரத்தை வளர்த்து 10 வருஷம் அந்த மரத்தெல்லாம் வளர்த்து மரத்தை வெட்டி விறகாக்கி விற்பார். இது ஒரு மாடல், அது ஒரு கொத்து வருது. ஏன்னா அவரால் 100 மரத்தை வெட்டி விற்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. இன்னொருத்தன் எடுத்தவொடனே செடியே விற்பான். என்னதுக்கு நீ வளர்த்துக்கடா, நான் செடி விற்பேன், ஏன்னா என்னால் 10 லட்சம் பேட்டு செடி விற்க முடியும். மரத்தை வெட்டி விற்றா 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒத்த செடி விற்றா 10 ரூபா தான். அதனால 10 லட்சம் செடி விற்றனா என் ப்ராஃபிட் உன் மரத்தை விட பெருசு. நீ மரம் வேணாலும் வெட்டு, செடி வேணாலும் விற்றுக்கோ. நீ செடி விற்கிறவனா மரம் வெற்றவனா நீ தான் கண்டுபிடிக்கணும். போத்தா பிஸ்னஸ். சின்ன பிசினஸ் பெரிய பிசினஸ்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக்குனா பெரிய பிசினஸ், சின்னதாக்குனா சின்ன பிசினஸ், அவ்வளவுதான். உங்க கையால என்ன செய்ய முடியும், உங்க மூளையால என்ன செய்ய முடியும் தான் முக்கியமே ஒழிய என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குங்கிறதுலாம் சின்ன பேசிக் ஐடியா தான். ரைட்டா? சின்ன குட்டியான இதை நம்ம செஞ்சிருக்கலாமே, இது நம்ம செஞ்சிருக்கலாமே. நாலாவது, டோன்ட் எக்ஸைட் வித் யுவர் ஐடியாஸ். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய வந்த பிறகு, அதுக்கான கைடன்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கிடைச்ச பிறகு என்னன்னா எதையாவது வித்தியாசமா பண்ணுவோம்னு தெரிய ஆரம்பிச்சாங்க. இப்போ நடக்கவே நடக்காத, ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு ஐடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்னுடைய அறிவை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை, இன்வெஸ்டர்களுக்கு விவரம் தெரியவில்லை, இது எவ்வளவு பெரிய மார்க்கெட்டை உண்டு பண்ணும் தெரியுமா? நோ, லெட் இட் பி ரீசனபிளி a practical ஐடியா. இந்த ஐடியா மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்திலே ஆகச்சிறந்த ஐடியா என்னோட ஐடியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எந்த பிசினஸ்க்கு ஸ்கேலபிலிட்டி இல்லையோ அதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் முட்டா பையா காசு தரேன்னு சொல்றான், நான் தரமாட்டேங்கிறான். இல்ல, ஒரு தொழிலை பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்வளவு புச்சால்தனம் இருக்குன்னா அந்த தொழில பணத்தை போடுறவனுக்கு எவ்வளவு புச்சால்தனம் இருக்கும் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது ஐடியா, நட்டமானா ஒண்ணும் இல்லை, இன்னொரு ஐடியா வந்துடும். நான் உங்களுக்கு 10 கோடி ரூபா பணம் கொடுக்குறவனுக்கு 10 கோடி ரூபா பணம் திரும்ப வருமா என்ன? அப்ப இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க இல்லை ஒழிய கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கலாம். வித்தியாசமா ஏதாவது செய்ய ட்ரை பண்றாதீங்க. நீங்க பண்றதை வித்தியாசமா பண்ணுங்க, அவ்வளவுதான். வித்தியாசமா ஏதாவது பண்றது, சம்பந்தமே இல்லாத தொழில்கள் பண்ண ட்ரை பண்றது, இது ஒரு ஆசை. அந்த ஏஜ்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் படிச்சப்போ பிபிஏ படிச்சப்போ டெல்லியில ஒரு பிரைவேட் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருந்தாங்க. அப்போ 6 மாச கோர்ஸுக்கு ஒரு டிப்ளமோ கொடுப்பான். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் படித்தோம். அது எப்படின்னா 6 மாச கோர்ஸ் 600 ரூபா ஃபீஸ். இங்கேருந்து நீங்கள் பரிச்சை லெட்டரில் எழுதி ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி வச்சு 10 பக்கம் எழுதி நீங்கள் அனுப்பணும். எவன் அனுப்பினாலும் பாஸ்போர்ட் கொடுத்துருவான்.
நாங்கள் சூஸ் பண்ணதெல்லாம் எந்த படிப்பில் அதிக எழுத்து இருக்கோ அதை சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ஆசை அது நிறைய இருக்கு. பிஜி டிபி எம்எம்ஆர் நான் படித்தேன், அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. ஹச்ஆர் பிடி ஏபிஓஆர் அப்படின்னு சேகர் ஒன்று படித்தான், அதனால் அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் வெள்ளை பேப்பரை வாங்கி கட் பண்ணி அந்த சீல் வாங்குறது அப்போ ரொம்ப ஸ்டாண்டர்ட். இந்த சீல் குத்துனா ஒரு சந்தோஷம். பக்கத்தில் அலிமார் சீட்டில் போய் 10 ரூபாய்க்கு சீல் பண்ணி எவன் வந்தாலும் சட்டான் வர்றவனுக்குலாம் அந்த வெள்ளை பேப்பரில் குத்தி கொடுக்குறது. கோபிநாத் பிபிஏ மேலே ஒரு கோடி, பிஜி டிபி எம்எம்ஆர். எதுக்கு படிச்சேன்னு எனக்கு தெரியாது, டிப்ளமா கொடுத்தா அவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தொழில் தொடங்கப்படாது. ஏதாவது பண்ணி வைப்போம், எவனாவது கேட்டால் என்னன்னே தெரியக்கூடாது. என்னப்பா அவர் வித்தியாசமா ஒன்று போட்டார், கடைசி வரைக்கும் வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பார். டோன்ட் கெட் எக்ஸைட்டட் வித் யுவர் ஐடியாஸ். ரெண்டாவது, கெட் இன் டு த பிஸ்னஸ். இந்த எல்லாமே சரியானவனே பக்காவா எல்லாம் செட் ஆனவனே தான் பிசினஸ்க்குள்ள வருவேனோ அப்படிலாம் ஒரு பிசினஸ் கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு அது ஷேப் கிடைச்சிருச்சா நீங்க உள்ள போயிடணும். ஆந்த கோலை தான் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எல்லாத்தையும் நீங்க டெக்ஸ்ட்லேருந்தே தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் இப்படி செஞ்சா இப்படி ஆகும், இப்படி செஞ்சா இப்படி ஆகும், இப்படி செஞ்சா எப்படி ஆகும் அப்படிங்கலாம் நீங்க ஆந்தி வேலை போறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். சின்ன சின்னதாக அடிபடும், முட்டியில் அடிபடும், சாய்ப்பு விழுக்கும். அதை வச்சு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போக முடியும். இல்லாட்டி இந்த எக்ஸைட் ஆகி ஐடியா பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், என்ன இருக்கிறான். நாங்கள் பேச்சுலர் இருந்தப்ப இட்லி கடைக்கு போவோம். நைட்டு இட்லி கடையில் போய் நைட்டு உட்காந்து சாப்பிட்றப்ப மாப்பிள்ள சென்னையில் 4 இட்லி கடை போடலாம்டா, ஒரு இட்லிக்கு 50 காசு நிற்கும், 4 இட்லிக்குன்னா எவ்வளோ காசு வரும் தெரியுமா அப்படிமா. மாவு மிந்து போனால் என்ன பண்ணுறது, புளிச்சு போனால் என்ன பண்ணுறது, மழை வந்தால் என்ன பண்ணுறது, கடைக்காரனை வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது, வண்டியை தூக்கிட்டு போயினா என்ன பண்ணுறது, கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏரியாவில் குடிச்சிட்டு வந்து இட்லி கொடுன்னு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது 4 இட்லி விற்றா அவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறதான். அப்புறம் ஃபேன்சி ஸ்டோருக்கு போனால் மாப்பிள்ள படிப்பை விட்டு பேச ஃபேன்சி ஸ்டோர் தொடங்கும். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் இவ்வளோ வளையல் வாங்கி போகிறாங்க அப்படிங்கிறது. வளையல் வச்சிருக்கப்போ உடஞ்சு போனால் என்ன பண்ணுறது, நைட்டு கடை எரிஞ்சு போனால் என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ காசு கட்டணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நோ ஐடியா வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்டில் அதர்வைஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட். எவங்கிட்ட ஐடியா இல்லை. இப்போ ஐடியா இஸ் த கீ. ஓகே தான், கீ தான் அது, திறக்கணும்ல. வச்சுக்கிட்டே இருந்தா ஐ ஹாவ் அன் ஐடியா. இதெல்லாம் பழசு, இதெல்லாம் ரொம்ப பழசு. ஆக்சுவலாக இப்போ பிஸ்னஸோடைய டைமென்ஷனே மாறி இருக்கு. 5 வருடத்திற்கு முன்னால் பேசப்பட்ட ஆந்திரப்ரனர் சம்பந்தப்பட்ட சித்தாந்தங்கள் எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியாக விரைவில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு கிடையாது. நீங்க புதுசு நினைச்சு வாங்கிட்டு வந்த போனை வாங்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு போனை போட்டு மாப்பிள்ள இந்த மாடலில் போன் வாங்கியிருக்கேன்னா, அடே 2 நாள் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, அடுத்த வருஷம் வருதுங்கிறான். நீங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின போனா அதே கம்பெனிக்காரன் 60,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபர்ல போடுவான். வயிற்றுச்சலா இருக்கும். நான் இப்ப தாண்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. டெக்னாலஜி எங்கெங்கயோ போயிடுச்சு. புது மாடல் வச்சுனா பழைய மாடல்ல பக் அவனே போடுறான். ப்ரோக்ராம்டு கார்ஸுங்கிறான். முன்னால கார் வாங்கினா 15 வருஷம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்களா பிரீமியம் கார் வாங்கினா கூட 3 வருஷத்துல கலகலாங்க. கடுப்பா இருக்கு, வேற கார் வாங்கலாமான்னு தோணும். பிசினஸ் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப பிசினஸோட டைனமிக்ஸ் அண்ட் மாடல்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச். ஸோ அதுக்குள்ள கீழே வாங்க. அடுத்தது பில்டிங் த பிராண்ட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் விட இந்த ஸ்கெலிட்டெல்லாம் நீங்க பக்காவா பண்ண பிறகு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸுக்கு நீங்க தேவைப்படக்கூடியது டெக்னாலஜியை விட கிரியேட்டிவிட்டி. ஒரு பிராண்டை நீங்க பில்ட் பண்ண ஒரு ஜெனரேஷன் தேவைப்படுதுன்னு சொல்றான். பிசினஸ்ல ஒரு ஜெனரேஷன் என்பது 15 ஆண்டுகளை கணக்கில் சொல்லுகிறார். இன்னைக்கு தசாப்தத்திற்கான காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். 30 வருஷம், நான் இப்பெல்லாம் 10 வருஷங்கிறான். மீடியாவில் ஒரு ஜெனரேஷன்ங்கிறது 7 வருஷம் தான். 7 வருஷம் ஒருத்தர் சஸ்டைன் பண்ணிட்டாலே பெரிய ஆள் மீடியாவில் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ மீடியா வந்துட்டதுனால. அப்போ பிசினஸ்ல நீங்க ஒரு பிராண்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஜெனரேஷன் தேவைப்படுகிறது, 15 ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறான். அப்போ என்னென்ன மாதிரியான நுட்பமான கிரியேட்டிவிட்டிலாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெஸ்லேஸ் காஃபி ஸ்டோரி இன் ஜப்பான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரொம்ப பாப்புலரான, ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. நெஸ்லே 1970கள் காலகட்டத்தில் காஃபியை கொண்டு போய் ஜப்பானில் அறிமுகப்படுச்சு. ஒரு ரூபாய் குடிக்கல. ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு டீ நாடு. அவங்களுக்கு டீ தான் பிடிக்கும். அவனா டீ குடிப்பானோ, காஃபி குடிக்க மாட்டான். அப்ப என்னடா அது என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்குது, நல்லா காசு வச்சிருக்கானுங்க, டீ தான் குடிக்கிறானுங்க, காஃபி குடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சாங்க. விட்ரா பண்ணல. மாறாம என்ன ஐடியா பண்ணான்னு கேட்டா, இந்த காஃபி சுவையை இவங்க எல்லாம் டீக்கு அடிமை ஆயிட்டாங்க, இவங்க மேல கையை வைக்க முடியாதுன்னு என்ன பண்ணா, பிள்ளைங்களை டார்கெட் பண்ணிட்டான். காஃபி கேண்டிஸ் அறிமுகப்படுத்து நெஸ்லே. ஜப்பான்ல காஃபி கேண்டிஸ் அறிமுகப்படுத்தினாங்க. பிள்ளைகளுக்கு காஃபி சுவையை கொடுத்தாங்க. பிள்ளைங்களாம் பெரிய கொண்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த காஃபி கேண்டி பழகி காஃபி சுவை நாக்கில் பட்டு 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 முதல் தலைமுறையிடம் காஃபி விற்க முடியாத நெஸ்லே இன்னைக்கு ஏசியாவில் பிக்கஸ்ட் மார்க்கெட்டா ஜப்பானை தன் கையில் வச்சிருக்கு. பசங்களுக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏமாத்துவாமா இல்ல, சாக்லேட் வாங்கி கொடுத்து நாக்கில் காஃபி தூயை பழக்கி அப்புறம் காஃபி தூளை வித்து 2ஆம் தலைமுறையை காஃபி குடிக்க வச்சிருக்கான். ஒரு ஜெனரேஷனா இருக்கு ஒரு பிராண்ட் அங்க பில்ட் பண்ண. பில்டிங் பிராண்ட் இஸ் நாட் தட் ஈஸி ஜோக். நீங்க பொருள் விற்கல, பிராண்ட் விற்கிறப்ப இஃப் யூ வாண்ட் டு கம் பேக், உங்களுடைய கஸ்டமர்ஸ் திரும்ப உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் அவர்கள் உணர்வோடு பேசணும், அவங்களுடைய மெமரிஸோட பேசணும். ரைட்டா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பெரிய பணக்காரா இருப்பீங்க, உங்க சொந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்க ஊர்ல லோக்கல் பிராண்டு ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிப்பீங்க. நாளை எங்க ஊர்ல அறந்தாங்கள போய் இறங்கணும்னு பவுண்டா தான் சொல்லுவேன். நாஸ்டாலஜியா 1000 கூல்ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கலாம், உலகம் முழுக்க போய் என்னென்னமோ பேர்ல இருக்கக்கூடியதெல்லாம் குடிச்சிடலாம். ஆனா அதே இது அந்த பவுண்டை குடிச்சா தான் உள்ளூர்ல போய் இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும்.
அப்போ ஒரு பிராண்டுங்கிறது இமோஷனை பில்ட் பண்றது, எனக்கு மெமரிஸை கொடுக்கணும். நான் திரும்ப திரும்ப அந்த பிராண்டு கிட்ட வரணும்னா அப்போ பிராண்டை நீங்க பில்ட் பண்றதுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டியை நீங்க யூஸ் பண்ணணும். தட்ஸ் வை தட் நெஸ்லே ஸ்டோரி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் அதுதான். அதை விட அடுத்த கிரியேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நான் ஏற்கனவே ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆஃப் இது சொன்னல, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஒரு காஃபி கடை இன்றைக்கு உலகம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய, இப்போது சென்னையிலும் கூட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி நிறுவனம். ஒரு பேங்க்கிட்ட இருக்க காசை விட அதிகமான காசு அந்த காஃபி கடை வச்சிருக்கு. சிம்பிள் ஐடியா. அவன் காஃபியா இல்ல, காஃபியை கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணான். காஃபி இஸ் நெட்வொர்க்னா, நீ வா உனக்கு ஒய்ஃபை தருவேன், என் கடையில் உட்காந்து வேலை பாரு, என் கடையில் உட்காந்து படி, என் கடையில் உட்காந்து காதலி, என் கடையில் உட்காந்து என்ன வேணாலும் பேசி தொலை, இங்கேயே இருந்துக்க, வெளியிலே போவாதண்டா. காப்பி விலை 350 ரூபா தான். இதில் ஆரம்பிச்சாங்க. இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. 1 லிட்டர் காப்பியை காலையில் வாங்கி வச்சிருந்த டப்பாவோட திரியிறது ஒரு பழக்கமாயிடுச்சு இவங்களுக்கு. வெறுங்கையோட இல்லாட்டி என்னடா கோவாலே காப்பி ஆறிச்சா அப்படின்னு ஆட்டிக்கிட்டே தெரிவாங்க அமெரிக்கா முழுக்க. அவன்லாம் இவ்வளோ தான் காஃபி குடிச்சிருந்தாங்க, விவரமே அவனுக்கு தெரியாது. அவன்லாம் இவ்வளோ காஃபி இன்னைக்கு குடிச்சான். பட் அவன் என்ன அழகான விஷயம் பண்ணனா, நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா உங்கள் பேர் அந்த கவரில் எழுதுவான், அந்த காப்பி கப்பில் எழுதுவாங்க. பேர் என்ன, கோபிநாத் அப்படின்னா நீங்கள் கோபிநாத்னு அதில் பேர் எழுதுவான். கூப்பிடும்போது உங்களை பேரிட்டு அழைப்பார், மிஸ்டர் கோபிநாத் அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு பர்சனல் கனெக்ஷன் பிட்வீன் அந்த கவுண்டரில் நிற்கிறவர் யாரும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் காஃபி பேர் அழைக்கப்படுகிற போது கோபிநாத் என்று பெயர் சொல்லி அழைப்பார்கள். எனக்கும் அந்த காஃபி கடைக்கு ஒரு கனெக்ஷன் வரும். அது எது என்னோட கடை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதை விட 2 முக்கியமான விஷயம், அங்கே குமரவேல் வந்து உட்காந்துருப்பார். யாரா அடிக்கடி கோபிநாத் இங்கே வர்றான் ஒருத்தன்னு சொல்லிட்டு குமரவேலுங்கிற பேர் அடிக்கடி என் காதில் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரா அந்த குமரவேலு, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் 2 பேரும் பார்ப்பாங்க. இப்போ குமரவேலுக்கும் கோபிநாத்துக்கும் நட்பு உண்டாகிடுச்சு, நெட்வொர்க். அதை விட முக்கியமான ஒன்று பண்ணிச்சது அவங்களுடைய கார்ட்ஸ். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அடிக்கடி வந்து காசு கொடுத்து சொல்லிட்டு மாற்றி ஏன்டா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணு, ஒரு 1000 ரூபா கொடுத்து இந்த கார்டு வாங்கிக்க, நீ எப்போ வேணாலும் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணிக்காம இருந்தான். அந்த 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வட்டி கொடுக்கல. 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 1 கோடி பேர் 1000 ரூபாய் அவன் கார்டில் போட்டிங்கன்னா அந்த கார்டோடைய ஒட்டுமொத்த நெட்வொர்த் எவ்வளோ, அதை அவன் உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணுறான். உலகத்தில் எந்த பேங்க்கு கிட்டையும் அந்த குறிப்பிட்ட காஃபி கடையினுடைய கார்டில் இருக்க பணம் இல்லை. பேங்க் எல்லாம் கடன்ல இருக்கு, காஃபி கடைக்காரன் கோடீஸ்வரனா இருக்கான். பிசினஸ் ஐடியா, தட்ஸ் ஆல். சிம்பிள் கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஒர்க்ஸ் பெட்டர். இதெல்லாம் இல்லாம நான் கடினமாக உழைப்பேன், காலை 4 மணிக்கு எந்திரிப்பேன், வாக்கிங் செல்லும் போதே வேலைகளை முடித்து விடுவேன், வந்தவுடன் சேவிங் செய்துவிட்டு எல்லா எம்ப்ளாயிஸையும் காலை 6 மணிக்கு கூப்பிட்டு உசுரை எடுப்பேன், மீட்டிங் அடிக்கடி போட்டு சாவடிப்பேன். அப்படி சாவடித்து வேலை விட்டு போனவர்களை கழுவி ஊற்றுவேன், அவன் என்னை போய் வெளியிலே கழுவி ஊற்றுவான். கடைசியில் கடினமான உழைப்பாளி என்று நட்டத்தோடு வாழ்வேன். எங்க தாத்தா கதை சொல்லுவேன். எங்க தாத்தா எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தா தெரியுமா, நீ என்ன பண்ற, what are you doing, talking about nostalgical stories is not going to work out. This is a very contemporary changing business platforms, you need to check and adapt with that. கேஸ் ஸ்டடிஸ் பத்தி பேசுறப்பெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளை பத்தி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் இல்லையா, இல்ல அவ்வளோ இருக்கு. செல்லம் பார் சோப்லேருந்து, நேச்சுரல்ஸ்லேருந்து, கெவின் கேர்லேருந்து, ராம்ராஜ் காட்டன்லேருந்து நம்ம பேசுறதுக்கான கதைகள் இங்கே அத்தனை இருக்குது. how they build their brand அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, it's a big thing. கெவின் கே ரங்கநாதன் என்கிட்ட நான் 18-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்டர்வியூ எடுத்தப்ப என்ற ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு அது எல்லா இடத்துலையும் நான் பேசுவேன். பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, விசுவாசியை பக்கத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்னார் என்கிட்ட, வேலைக்காரனை பக்கத்தில் வச்சுக்க, விசுவாசியை தூரத்தில் வச்சுக்க அப்படின்னார். ஏன்னா விசுவாசி கடைசி வரைக்கும் நீ செய்யறதெல்லாம் சரியுமா, வேலைக்காரன் சரியான வேலையாளு தான், முதலாளியா இருந்தாலும் முதலாளி நீ பண்றது தப்புன்னு சொல்லுவான். விசுவாசியை தூரத்தில் வை, வேலைக்காரனை பக்கத்தில் வை. இங்கே அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் செட்டர்ஸ் இருக்காங்க. I want to get permission from all those people and I wanted to talk brands of India. இப்போ இவங்க எல்லாம் பேசலாம், எலன் மஸ்க் கூப்பிட்டு நாளை காலையில் கேட்க போறேன், நம்ம பாட்டுக்கு இவங்க கதைகளை கரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். நம்ம லாஸ்ட் கேஸ் ஸ்டடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ பீப்பிள். நட்டல்லா அப்படின்னு ஒரு சாக்லேட் இது இருக்கு, பார்த்துருக்கீங்க தானே? இப்போ நம்ம ஊர்லேயே ரொம்ப பிரபலமாக இருக்கு. ஜாம் மாதிரி ஒரு காஃபி டேஸ்ட்ல ஒரு பிரெட்ல எல்லாம் சமைச்சு சாப்பிடும். உலகம் முழுக்க அது பாப்புலர். இந்த கம்பெனியுடைய ஓனர் பேரு ஜியோவி ஃபெராரோ. இப்போ ஃபெராரோன்னு சொன்னவங்க அவருக்கு இட்டாலியுடைய மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான். ஃபெராரோ ரோஷர்னு ஒரு தங்க பேப்பர் தான் அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது. ஏன்னா அதுதான் காஸ்ட்லியான சாக்லேட். யாராவது பணக்காரங்களை பெரிய மனுஷனா பார்க்க போனோம்னா ஃபெராரோ ரோஷர் சாக்லேட் வாங்கிட்டு போவோம். இந்த ஃபெராரோ ரோஷர் அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட். இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, கிண்டர் ஜாய் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்துருங்களா இல்லையா? உலகத்திலேயே அநியாய விலைக்கு விற்கக்கூடிய ஒரு பொருள்னு நான் நினைக்கிறது அதுதான். ஒரு முட்டை மாதிரி ஒன்று இருக்கும், உள்ள இவ்வளோண்டு ஒரு சாக்லேட் இருக்கும், லேசாக பிளாஸ்டிக்கில் 2 பொம்மை இருக்கும். அதை வாங்கி தர சொல்லி குழந்தையெல்லாம் ரோட்டில் கிடந்து அழுகுது. எப்படி பண்ணாங்க? அந்த லுக் அண்ட் ஃபீலை கிரியேட் பண்ணலாம். அதோட விலை பயங்கரம், ஆனால் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு அது போன உடனே கடையில் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வந்து பிள்ளைங்க அழுக ஆரம்பிச்சிட பார்த்து அதை வாங்கி கையில் கொடுத்தா தான் நிம்மதியை நீங்கள் ஷாப்பிங்கே பண்ண முடியும். 3வது, எல்லார் வீடுகளில் இப்போ இருக்கக்கூடிய நட்டல்லா நம்ம ஊர்களில் இப்போ கூட நகரங்கள் எல்லாம் வந்துருச்சு. காலைல பிரெட்டில் தடவி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட் இது. நைட்டெல்லாம் வீட்டிலலாம் சுகர் பேஷன்லாம் போய் அதை திறந்து வாயில் எடுத்து திம்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். காமெடி என்ன தெரியுமா? இந்த நட்டல்லாங்கிறது மாஸ் ப்ராடக்ட், எல்லார் வீட்டிலையும் இருக்கும், நார்மலான விலையில் இருக்கும். அடுத்தது கிண்டர் ஜாய், விலை கூட, குழந்தைங்களுக்கான செக்மெண்ட்டு. 1 வாங்கி கொடுத்தா அதுக்கு மேலே 2 பாஸ்க்கு 2 இதே வாங்கிடலாம், பெரிய சாக்லேட்டே வாங்கலாம், ஆனால் அவ்வளோ விலை அது.
ஃபெரரோ ரோஷர் பயங்கரமான விலை. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா, இது 3க்குள்ளே நட்டலா தான் இருக்கு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நட்டலாவும் நான் தான், ஃபெரரோ ரோஷரும் நான் தான், நடுவில் இருக்க கிண்டர் ஜாயும் நான் தான். ஒரே ஐட்டத்தை வச்சுக்கிட்டு 3 செக்மெண்டா பிரிச்சு அதுக்கு ஒரு வேல்யூ அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு ஒரே ஒரு பேஸுங்க, ஒரே ஒரு நட்டல்லா பேஸ், ஒரு சாக்லேட் பேஸ் கிரீம், அவ்வளவுதான். பன்னுல தடவுனா நட்டல்லா, குழந்தைங்க சாப்பிட்டா கிண்டர் ஜாய், பணக்காரர்கிட்ட குத்தினா ஃபெரரோ ரோஷர். இட்டாலியின் பெரிய பணக்காரன் அவன் தான். விற்கிறது ஒரே ஒரு ஐட்டம், ஒரே ஐட்டம் தான் விற்கிறான். ஃபெரரோ ரோஷர் இனிமே வாங்கி தின்னும் போது நட்டல்லாவை பக்கத்தில் வச்சு தின்னு பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பர்செப்ஷனல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கால் பர்செப்ஷனல்ஸ் அப்படின்னு. நம்ம கம்பெனி ஒன்று இருக்கு, கேட்பரி. கேட்பரி என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படிதான் இருக்கும் பாத்துக்கலாம். அந்த கேட்பரி சாக்லேட் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, அந்த பர்செப்ஷன் வாங்க இப்படி பண்ணா இதுக்கு டேஸ்ட் மாறும்னு நினைப்பாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணல, எட்ஜை மட்டும் கட் பண்ணாங்க, இப்படி ஷேப் பண்ணாங்க. அந்த இப்போ இந்த இடத்துல கூர்மையா இருக்கிறத கட் பண்ணுவோம்ல கொஞ்சம் முழுக்கட்டின்னு, அந்த மாதிரி ஷேப் மாத்துறாங்க. அப்ப என்ன தோண ஆரம்பிச்சுன்னா, சாப்பிட்றவங்களா இப்போ கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருக்கு, டேஸ்டியா இருக்கு, முன்ன விட இனிப்பா இருக்கு, முன்ன விட வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் ஒண்ணும் பண்ணல, ஓரத்தை கட் பண்ணான். ஓரத்தை ஏன் கட் பண்ணாங்கிறதா இருக்கல ஸ்பெஷலான முக்கியமான விஷயம். ரைட்டு, நம்ம கம்பெனி தான் இருந்தாலும் சொல்லுவோம், தப்பு இல்லை. 49 கிராம் இருந்துச்சு, அதுல இருந்து 5 கிராம தூக்கணும், அவ்வளவுதான். அவனோட ஐடியா 5 கிராம் அந்த சாக்லேட் தூக்கி மிச்சம் பண்றது. உம்மாளுக உடனே எல்லாருமே நம்ம ஆளுக அவன் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அதை பண்ணதுக்கு அப்புறம், அந்த டெக்னாலஜி பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்டே நல்லா இருக்குங்க, முன்ன விட அருமையா இருக்குன்னு. அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணாங்கல்ல, அதுல அந்த கம்பெனிக்கு லாபம் $1 பில்லியன். ஓரத்தை கட் பண்ணதுல $1 பில்லியன். இன்னைக்கும் குறைவான விலையில நீங்க சின்ன பிள்ளையில வித்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா காலத்துல இதான் விலை, இப்பவும் இதான் விலை, என் பிள்ளை காலத்துல இதே விலை விற்பான். அதே விலையெல்லாம் இல்ல, அளவை குறைச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. கிரேஸ்ஃபுல்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. These are the small nuances of the modern world we need to understand. இதெல்லாம் பெர்செப்ஷனல் வேல்யூஸ். ஒன்றும் இல்லை, நீங்க 2 பன்னுக்கு சாண்ட்விச் இருக்குல்ல, 2 பன்னுக்கு நடுவில் வெள்ளரிக்காலாம் வச்சு அப்படியே கொடுத்தா டேஸ்டா இல்லாத மாதிரி இருக்கும். குறுக்க கட் பண்ணிட்டு முக்கோண வடிவத்தில் கொடுங்க, அப்பதான் அது சாண்ட்விச்னு உங்களுக்கு தோணும். தங்கப்பதக்கம் மாதிரி தான், தங்கப்பதக்கம் இல்லைங்க, தங்கப்பதக்கம். ஹலோ, தனித்தனியா தான் வெட்டுவானுங்க, ஒட்டி படிக்கல தங்கப்பதக்கம்னு படிக்கணுங்கிறது மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருந்ததை குறுக்க வெட்டான். குறுக்க வெட்டி கொடுத்தா தான் சாண்ட்விச்னு உங்களுக்கு ஃபீலிங்கே வரும். Size matters, design matters, name matters. When people are eating the food, they are not just eating the food, they also eat the name அப்படின்னு சொல்றான். பேர் ரொம்ப முக்கியம். கப்பா சக்கா காந்தாரி நுங்க பக்கத்துல ஒரு கடை. பேரை கேட்டவனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு மலையாள ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. கப்பா சக்கா காந்தாரி, உலகம் முழுக்க பெயர் நேச்சுரல்ஸ், ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தானே வேணும். அந்த பேர்கள் கவனிங்க. என்னுடைய முதல் புத்தகத்தோட பேரு ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதி. 1 மில்லியன் காப்பி வித்துரு. நம்ம பயல்கள்கிட்ட எதை வாங்காதன்னு சொல்லுவோமோ அதை வாங்குமா. புக்கில் ஒண்ணுமே இல்லை, நானே அதை சொல்லிட்டேன். இதை சொல்றதுனால நான் ஒன்றும் சங்கடப்படலை. நானே இதில் எழுத பப்ளிஷர் கேட்டார், ஏங்க புக் எழுதுறீங்க, நீங்களே வாங்காதீங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், நம்ம நாணயமா இருப்போம். அந்த புக்கை யாரு வேணாலும் எழுதலாம். எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்ததுனால, அந்த புக்கில் அட்டப்படத்தில் கோபிநாத் இருந்ததுனால, என்ன இவெல்லாம் புக் எழுதுறான் அப்படின்னு வாங்கினது கொஞ்சம் பேர், என்னதான் எழுதியிருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்கினது கொஞ்சம் பேர். கடைசியில் பார்த்தா எனக்கே அந்த புக்கு பிடிச்சி போச்சு. அது இங்கிலீஷ்ல வேற போட்டா, ப்ளீஸ் டோன்ட் பை திஸ் புக் அப்படின்னு. இப்போ இங்கிலீஷ்ல வாங்குறாங்க. இவன் யாரா, அவன் இங்கிலீஷ்ல எழுதுறான் அப்படின்னு. நான் இங்கிலீஷ்ல எழுதல, அதை எவனோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். நேம் மேட்டர்ஸ். இப்போ நீங்க வித்தியாசமா பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, பேர் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது. சில பேர்லாம் பார்ப்பாங்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்கு. நான் பேர்களை வச்சு ஒரு ஷோ பண்ணேன். உலகத்துல ரொம்ப வெறுப்பா புள்ள பார்த்தா பேர் சில பேர்லாம் வைப்பாங்க. யார் இருந்தா கோச்சுக்காதீங்க, ரமேஷ், சுரேஷ், சும்மா போவேல சூன்னு சொல்லிட்டு போங்கிற மாதிரி. ஏன்டா ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டாம், தேடி கீடி வைக்கிறது இல்லை. சும்மா சுரேஷ், ரமேஷ். வீட்டிலலாம் சில பேர் இருப்பாங்க, 3 பிள்ளை இருப்பாங்க, சுரேஷ், ரமேஷ், தினேஷ். 3 பேருமே அவரு பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்துருப்பாரு போல் இருக்கு. 3 பேரும் பயலா பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன பேர், இவனுக்கு தினேஷ்ரா, இவனுக்கு சுரேஷ்ரா, இவனுக்கு இன்னொருத்தவனா பேசினா யுகேஷ்னு வச்சிருப்பாங்க. ரைட்டு தானே? அப்ப பேர் ரொம்ப முக்கியம். வேர்ல்டுடைய டாப் பிராண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெயர்கள் எப்படிப்பட்ட இம்பாக்டை உருவாக்குதுன்னு. நான் சில பெயர்கள் சொல்றேன், அந்த நிறுவனங்கள்லாம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லூயி பிலிப் ஷர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? லூயி பிலிப். மாண்டி கார்லோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, பார்த்திருக்கீங்களா? ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் விற்பாங்க, பார்த்திருக்கீங்களா? மாண்டி கார்லோ. தென் ஹைட் சைன் அப்படின்னு ஒரு வாலெட், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ரிச்சா இருக்கும். ஹைட் சைன் அப்படின்னு ஒரு பிராண்ட். பீட்டர் இங்கிலாந்து, பேர்ல இங்கிலாந்து இருக்கு. இப்ப நான் சொன்ன பிராண்ட் எல்லாம் நம்ம பிராண்ட், தெரியுமா? நான் சொன்ன இந்த பிராண்ட் எல்லாம் நம்ம பிராண்டு. பீட்டர் இங்கிலாந்து நம்ம ஓட்டு, மாண்டி கார்லோ நம்ம ஓட்டு, ஹைட் சைன் பாண்டிச்சேரி. ஆனா இதெல்லாம் நம்ம ஆளுங்க வாங்கி போடல, வெள்ளக்காரன் போட்ட சட்டையை நான் போட்டேன்டா அப்படின்னு நினைச்சு போட்டுட்டு இருக்கான். பேர் அதுக்கு தான் அப்படி வச்சிருக்கு. பேர் பாருங்க, மாண்டி கார்லோ. என்னன்னு எனக்கே தெரியாது இன்னை வரைக்கும்.
ஆனால் அந்த ஸ்வெட்டருக்கு ஒரு பாப்புலர் பிராண்ட் பீட்டர் இங்கிலாந்துலேருந்து தொடங்கி பல்வேறு பிராண்டுகளுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்படிப்பட்ட பெயர்களாக வைக்கணும், இங்கிலீஷில் பேர் வைக்க நான் சொல்லவில்லை. ஆனால் பேர் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஐடென்டிட்டிங்கிறது அதுதான். எதுக்கு இந்த சுரேஷ் ரமேஷ் சொன்னால் யாரும் சுரேஷ் ரமேஷ் கோச்சுக்க வேணாம். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என்னையா பேரே நல்லா இருக்கையா அப்படின்னு சொல்லும் இல்லையா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் சொல்லல மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் தேவைப்படும். நீங்கள் எப்போதுமே பிராண்டை நேரடியாக உங்கள் கஸ்டமர்ட்ட தான் டீல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மேகி வந்து குழந்தைகளுக்கான ஒரு உணவு இல்லையா, பெரியவங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இப்போ பூரா பேரும் சாப்பிட்றான் சின்சான் பார்க்குற மாதிரி. முன்னெல்லாம் கார்ட்டூன்லாம் பார்த்தா வீட்டில் சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைங்களாம் படம் பார்க்குறாங்க, இவங்களாம் உட்காந்து மிக்கி டோனாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சின்சான் பார்க்குறாங்களா பார்த்தா 45 வயசு உட்காந்துட்டு சின்சான் வாயே சைடில் இருக்குது, இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். பசங்களாம் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரியவங்களா அது மாதிரி. மேகி இங்கே உள்ள எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்திய குடும்பங்கள் பெரும்பாலும் பெண்கள் அடுப்படியில் அதிக நேரம் செலவிடுகிறார். ஃபுட்டு குழந்தைக்கானது, ஃபுட்டு குழந்தைக்கானது. மேகியை உள்ள கொண்டு வரப்ப குழந்தைங்களுக்கு தான் உள்ள கொண்டு வரான். குழந்தைங்களுக்கு ஆசை காட்டவே இல்லை, அவன் ஆசை காட்டினது அம்மாக்கள்கிட்ட தான். ஏன்னா இந்திய பெண்கள் அடிப்படையில் அதிக நேரம் செலவு செய்கிறார்கள். அந்த கல்ச்சரை அவன் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். இந்தியன் ரெசிபிஸை வச்சு ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணால் எதையுமே குயிக்காலாம் பண்ண முடியாது, சாம்பார் சரியான பதத்தில் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரிகிறது. அவன் அதை பார்க்குறான். அப்படி சாம்பாரை 40 வருஷம் செஞ்சாலும் கடைசியில் 70 வயசுல சாக போயில அந்த வீட்டுக்காரர் சொல்வார், என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா செஞ்ச சாம்பாரை உன்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆம்பளையும் சாப்பிட்றான். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா செஞ்ச சாம்பார் தான் சூப்பருங்கிறான். இப்படியாக இந்திய குடும்பங்கள் அதிக நேரம் சமைப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல நிமிஷத்துல உனக்கு ஒரு ஃபுட்டை உன் பிள்ளைக்கு செஞ்சு தர முடியுங்கிற ஆசை ஒரு பெண்ணுக்கு பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்தது. அதை எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையில் போய் முதல்ல அம்மாக்கள் வாங்குற பொருள் மேகி தான் இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டா மாத்திருக்கு. உணவு பிள்ளைக்கானது, டார்கெட் அம்மாக்கானது. யோசிச்சு பாருங்க, நாம பிசினஸ் பண்ணல என்ன நினைச்சுக்கோ, எல்லாத்தையுமே டைரக்ட் இன்ஃபிளேஷன்ஸ்லேயே டைரக்ட் கனெக்ஷன்ஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரு பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பின்னால் நீங்க யோசிக்க போற கிரியேட்டிவ் ஐடியா தான் ரொம்ப முக்கியம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ இங்கே வேற சில பெயிண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் டாமினேட் பண்ணி கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஏஷியன் பெயிண்ட்ஸால உள்ள வரது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும் என்னடா செய்யும், அவங்கள்ட்ட எப்படி 1 லிட்டர் 2 லிட்டர் கேன்லாம் எப்படி விற்கிறது அப்படின்னு சாம்பிள் கொடுத்தாங்க. யார் வாங்கல, நான் சாம்பிள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், எங்கோட்டி அடிக்க போறேன். அவங்க கண்டுபிடிச்சாங்க தமிழகத்துடைய மிக முக்கியமான பண்டிகை பொங்கல். இவங்க பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு மாட்டை ரெடி பண்ணுவாங்க, பொங்கலுக்கு வீட்டை ரெடி பண்ணுவாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, சுண்ணாம்பு டிசம்பரோ கிராமத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கட்டாயமா மாட்டு கொம்புக்கு ஒரு கலர் அடிப்பானுங்கடா. 50 ml கேனு 100 ml கேனை பொங்கல் நேரத்தில் போட்டு ஆஃபர்ல அடிச்சான். தமிழ்நாடே வாங்குச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிகம் a bigger brand in தமிழ்நாடு. மாட்டு கொம்புல ஆரம்பிச்சான் ஐடியா. சிம்பிள். தேடணும், எங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குன்னு தேடணும், எங்க காசு இருக்குன்னு தேடக்கூடாது, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு தேடணும், எங்கெல்லாம் காசு இருக்குன்னு தேடக்கூடாது. பிகாஸ் money is a by product. Just go behind the idea, execute the idea, make it big, scalable பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா, பாயிண்ட் நம்பர் 1, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் adaptability is more important. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு டெக்னாலஜி காலாவதியானால் உங்களுடைய தொழில் காலாவதியாகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய ஸ்ட்ரெங்த் மேல தான் உங்களுடைய ஃபியூச்சரை நீங்க கரெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எந்த தொழில் ஜெயிக்கும் என்று யோசிக்காதீர்கள், எந்த தொழிலை நீங்கள் செய்தால் அந்த தொழிலை ஜெயிக்க வைக்க முடியும் என்று யோசியுங்கள். மூன்றாவது, நீங்கள் செய்யும் எந்த தொழிலோடும் சரியான ஒரு தொழில்நுட்பத்தை இணைப்பதன் வழியாக அதனுடைய பொருளாதார அளவுகோலை பெரிய அளவுக்கு உங்களால் நீட்டித்துக் கொள்ள முடியும் என்பதில் கவனமாக இருங்கள். நான்காவது, பெர்செப்ஷனல் வேல்யூ என்று ஒன்று உண்டு. மக்கள் நீண்ட காலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்ப நுட்பமான விஷயங்களை உள்ளே பிடிக்கணும். ஐந்தாவது, ஒரு பிராண்டை நீங்க பில்ட் பண்ணி இமோஷனல் கனெக்ட் அந்த மக்களோட நீங்க உருவாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 15 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நான் ஜப்பான் காப்பி கதையை சொன்னேன். ஒரு தலைமுறையிடம் போக முடியலன்னா அடுத்த தலைமுறையவே ரெடி பண்றது அப்படிங்கிறதும் கூட பிராண்டிங்கோடு சேர்ந்த விஷயம்தான். ஆறாவது, தொழில்நுட்பம் என்பதால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தான் கையில் எடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. வருங்காலத்தில் பிரபலமாக போகிற ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் கையில் எடுக்கிற போது அதில் பயனீராக நீங்கள் மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதை செய்து காட்டியவர் எலன் மஸ்க். டேக் த நியூ அட்வான்டேஜ் டெக்னாலஜி வித் தட். அடுத்தது, உங்களுடைய ஐடியாக்கள் மீது ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. சேலபிளே இல்லாத ஒரு ஐடியாவுக்கு எந்த இன்வெஸ்டர் வரவே மாட்டாங்க. இது சூப்பர் ஐடியான்னு வித்தியாசமாக ஏதாவது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை வித்தியாசமா பண்ணுங்க. எல்லாட்டி உங்க ஐடியா பத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் ஒன்று சொன்னேன், ஒரு ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல பிசினஸ் பண்ணலாம். ஃபெராரோ ரோஷர் இஸ் தி பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரே ஒரு பேஸ் தான், கண்ணாப்பண்ணான்னு 25 ஐட்டத்தெல்லாம் அவர் வித்துட்டுலாம் வரல. அடுத்த 9வது விஷயம், நேம்ஸ் ரொம்ப முக்கியம். நேம்ஸ் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, போஸ்டர்ல என் பேர் கரெக்டாக போடணும். பெயர் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெயரை வைத்து தான் ஒரு அடையாளமே இருக்கிறது. 10வது முக்கியமான விஷயம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழம்பாதீங்க. சரியான ஒன்றை சூஸ் பண்ணுங்க, அதில் கரெக்டான உழைப்பை போடுங்க. இன்னைக்கே பணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பணங்கிறது பை ப்ராடக்ட். வெற்றியை நோக்கி நீங்கள் நகர பணம் உங்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.